அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க. மனசாட்சி தொட்டு உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, வேலை செய்யற இடத்துல, சொந்தக்காரங்க, அறிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்க போன் கான்டாக்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லியிருக்கீங்களா? வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு. அதை தவிர எல்லாமே பேசுவோம், எல்லாமே ஷேர் பண்ணுவோம், எல்லாமே சொல்லுவோம். நான் சொல்லட்டுமா? உன் பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டவர் உன்னை ரட்சகனாய் ரட்சகையா வச்சிருக்கிறார். உன் பள்ளிக்கூடத்துக்கு, உன் கல்லூரிக்கு, உன் ஆபீஸ்க்கு, உன் அலுவலகத்துக்கு கைத்தட்டுற 10 பேருக்காக சோத்திர ஆண்டவர். மற்றவங்களுக்கு புரியல நான் நினைக்கிறேன். உன்னை ஆண்டவர் சாட்சியின் காட்சி பொருளாய் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாது தேவ பிள்ளையே. உன் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் மூலம் அநேகர் மனம் திரும்ப போகிறார்கள். உன் மூலம் அநேகர் மீட்படைய போகிறார்கள். உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார், உன்னோடு வாசனம் இருக்கு, உன் கூட வார்த்தை இருக்குன்னு இந்த உலகம் காண்கின்ற நாட்களாய் வருகிற நாட்கள் மாற வேண்டுமே. ஆனால் உன் வாயில் தேவனுடைய வசனம், வார்த்தை, சத்தியம், ஜீவன். யோசித்து பாருங்க. யாரோ ஒருவர் சொல்லிதானே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லலைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரோ ஒருவர் சொல்லிதானே இந்த ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்தோம், காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். நான் யோசிப்பேன், இந்த ஆண்டவர்கிட்ட மட்டும் வரலன்னா எந்த அளவுக்கு நாசமா மோசமா போயிருப்போம்னு. அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகுணைய வையகம்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்ன தீர்மானம்? இதோட விட்டு போயிடக்கூடாது. இயேசு நல்லவர் என்பதை நான் பறைசாற்ற போறேன். ஆண்டவருடைய அன்பை நான் பறைசாற்ற போறேன். கர்த்தர் நல்ல. நான் சொல்றேன், நீங்க ஒன்னும் பெருசாலாம் சொல்ல வேணாம். இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை நம்புங்க. இந்த ஒரு வார்த்தை தான் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே அவங்க லைஃப்ல பெரிய அபாரமான மாற்றங்களை உண்டு பண்ணும். ஏன்னா நீங்க விதைக்கிறீங்க, விதைய போடுறீங்க, அது பெரிய அறுவடையை ஏற்படுத்தும். தொடர்ந்து வாசிப்போம். 33ஆம் வசனம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். வருஷம் முடியறதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள குறைஞ்சது ஒருத்தரையாவது ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ள நான் நடத்த போறேன். நீங்க வாஞ்சித்து பாருங்க, அழகாக கொண்டு வந்து ஆண்டவர் சில ஆத்துமாக்களை உங்கள் கரத்தில் கொடுப்பார். ஆண்டவரை, ஏன் ஆத்துமாவே உப்மா மாதிரி இருக்குது, நான் எங்க ஆண்டவரை சொல்றது நீ நினைக்காத தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், விடுதலை ஆக்குங்கள், விடுதலை அடைவீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிறருக்கு விடுதலையை தாருங்கள், நீங்கள் விடுதலையை பெறுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விழுங்குவோம், அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், இப்படி போனோம், அப்படி போனோம், இதையே போர் அடிக்கலையா உங்களுக்கு? நீங்கள் பெற்ற நல்ல சத்தியங்களை மற்றவரிடத்துல பகிர்ந்து கொண்டு ஞானஸ்தான சத்தியத்துக்குள் நடத்தி பாருங்கள். நான் சொல்லட்டுமா, இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாய் அமையும். இந்த ஆண்டை நீங்க முடிக்கும் போது அவ்வளவு திருப்தி இருக்குங்க உங்களுக்குள்ள. நான் பிரயோஜனமா வாழ்ந்திருக்கிறேன் என்ற ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்த வசனம் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சாவு வீடா ஆக வேண்டிய வீட்டை ஆண்டவர் மகிழ்ச்சியின் வீட்டா மாத்திட்டாருங்க. அது மரண வீடா மாற வேண்டிய வீடு. அந்த சிறை அதிகாரி தன்னை மாய்த்து கொண்டிருந்தால் அந்த வீடு அன்னைக்கு ராத்திரி இளவு வீடா சாவு வீடா இருந்திருக்கும். ஆனா இயேசு அந்த வீட்டுக்குள்ள, அந்த மனுஷனுக்குள்ள வந்ததனால, இயேசு அவன் ஏற்றுக்கொண்டதனால
எத்தனை ஒரு அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எத்தனை அற்புதமா இருக்கு பாருங்க. அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து, கவனிங்க இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். இந்த பிரசங்கத்தை பேசிட்டு இருக்கும் போது என்னுடைய விருப்பம், கடந்த ராத்திரி முழுது என்னுடைய ஜெபம், ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற என் மக்கள், என் பிள்ளைகள், என் சபை மக்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவர், சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஜெபம் பண்ணிட்டு தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், உங்கள் மன மகிழ்ச்சி எதனால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது தெரியுமா? நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வீடுமாய் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் உங்கள் மன மகிழ்ச்சி உங்கள் மனதிலே தக்கப்படுகிறது. மனதிலே மகிழ்ச்சி இருக்கணுங்க மனுஷனுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயில சிரிப்பு அது பொய் சிரிப்பா கூட இருக்கும், ஆனா மனசு ஏமாத்தவே முடியாது. அங்க ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க, மனசுல ஒரு மகிழ்ச்சி இருக்கணுங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது காசுலயோ பணத்திலயோ இருக்குன்னு. நான் தெளிவா சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்கிறதுல தாங்க அது இருக்கு. அப்ப அதை நீங்க தான் உருவாக்கணும். உங்க வீடு எப்படி இருக்கணும், உங்க குடும்பம் எப்படி இருக்கணும், உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தானா வடிவமைக்கப்படாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தான் அதை வடிவமைக்க வேணும். நீங்க தான் அதை உருவாக்கணும். உடனே நீங்க நினைச்ச மாதிரிலாம் வீடு டக்குன்னு மாறாது. நினைச்ச மாதிரி மனைவி இருக்க மாட்டாங்க, நினைச்ச மாதிரி புருஷன் இருக்க மாட்டாரு, நினைச்ச மாதிரி பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, நினைச்ச மாதிரி வீடு இருக்காது. நான் சொல்றேன், நினைச்ச மாதிரி வீடு இருக்காது, ஆனா உழைச்ச மாதிரி வீடு மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நினைச்ச மாதிரி மாறலன்னா உழைச்சி பாருங்க மாறும். அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க, கொஞ்சம் பிரயாசப்படுங்க, பிரயாசப்பட்டு பாருங்க. என் வீட்டுல ஒரு துதி இருக்கணும், ஜெபம் இருக்கணும், ஆராதனை இருக்கணும், என் பிள்ளைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் என் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கணும். எஃபர்ட் எடுத்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, அதற்கான ஒரு பிரயாசத்தை எடுத்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், உன் வீட்டுல மன மகிழ்ச்சி இருக்கும், உன் மனசுல சந்தோஷம் இருக்கும். நீ வெளியே எங்கே சென்றாலும் குதூகலமாய், இதை கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதில் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்ற பெரிய மகிழ்ச்சி. நான் தான் எப்பவுமே சொல்றது உண்டு, வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, வாழ்க்கை கொண்டாடுவதற்கு. ஆனாலும் சில பேர் திண்டாட்டமா தான் மறைச்சு பாக்குறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறைச்சு பார்க்காதீங்க, கொஞ்சம் சிரிச்சு பாருங்க, மனம் மகிழ ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப நம்ம மாத்தணும். ஞாயிற்றுக்கிழமை காலையா குடும்பத்துல வீட்டுல நாங்க யாரும் இருக்க மாட்டோம், பூட்டை போட்டுட்டு நாங்க மொத்த பேரும் சர்ச்சுக்கு போகணும். இதை நீங்க தான் உருவாக்கணும். அந்த பழக்கத்தை தினமும் ராத்திரி வேலையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடும்பமா சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணணும். நீங்க தான் அதை உருவாக்கணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே, எப்படி புசுக்குன்னு வந்து உடம்புல வந்து ஒட்டிக்கிச்சா? எப்படிங்க? பக்கத்துல பாருங்களேன், எவ்வளவு ஒவ்வொருத்தரும் பார்க்கிற சும்மா அப்படியே சூப்பரா இருக்கீங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டு ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட்டு அவ்வளவு சிங்காரிச்சு சும்மா சூப்பரா வந்திருக்கீங்களே, தானா வந்துச்சா? அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்தோம். நல்லா குளிச்சுட்டு, குளிக்காம கூட நீங்க வந்திருக்கலாம். பல்ல தொலைக்காம கூட வந்திருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. எவ்வளவு எஃபர்ட் எடுத்துட்டு வரும் பாருங்க. அப்போ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு எவ்வளவு பிரயாசங்கள் வேண்டுமேயானால், குடும்பத்தை ஒரு அழகான ஒரு தோட்டமாய் வணைய வேண்டுமேயானால் நிச்சயமான ஒரு முயற்சி வேணும். சும்மா வந்துடாது. எங்க குழந்தைகள் பாருங்க, சின்ன வயசுல இருந்து பியூர் நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு இல்ல, கம்மியா சாப்பிடுவாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க. நான் வெஜிடேரியன் இருந்தாதான் சாப்பிடுவாங்க. அப்படியே வந்துட்டாங்க பாருங்க பசங்க சின்ன வயசுல இருந்து. எங்க மனைவி பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது, இது நல்ல சாத்துன்னு சாத்தி வெஜிடேபிளும் சாப்பிடணும், எண்ணெயும் சாப்பிடணும், தயிர் சாதமும் சாப்பிடணும், ரசமும் சாப்பிடணும், மட்டன் பிரியாணியும் வேறும் ஊருக்கு தான் இருக்கு, அதையும் தொட்டுக்கினே. இப்ப பாருங்க, சூப்பரா ட்ரெயின் அப் ஆயிட்டாங்க பசங்க. ஏது இருந்தாலும் சோத்திரம் போட்டு கம்முன்னு சாப்பிட்டு ஏஞ்சி போயிட்டே இருப்பாங்க. இது தானா வரலங்க, போட்ட போடு, அப்படிப்பட்ட போடு. பக்கத்துல பார்த்து சொல்ல, ஏதோ தானா வந்துடாது. கேட்கவே மாட்டுறாங்க, அது கேட்கவே கேட்காது.
செய்யவே மாட்டாங்க. செய்யவே செய்யாது. நீ களத்துல இறங்கி பாரு. என் வீடு சாக்கடை இருக்கு, என் வீட்டை நான் தான் கிளீன் பண்ணணும், சாக்கடைக்குள்ள நான் தான் கையை விடணும், அடைப்பை நீக்கணும், சுத்திகரிக்கணும், சரி பண்ணணும், எடுத்து பாரு. பெட்டரா மாறும் லைஃப். வாழ்க்கை சரியா மாறும், நிறைவா மாறும். எல்லாருமே பழி போட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு மாற்றமும் வராது. இங்கே அவன் பாருங்கள், தான் மட்டும் இல்ல, இவன் புதுசா ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிற அந்த ஜெயில் அதிகாரி தான் மட்டும் இல்ல, தன் மனைவி, தான் பிள்ளை, தான் குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி மொத்தமா ஆண்டவருடைய பிரசனத்துக்கு குடும்பத்தை கொண்டு வரா. அந்த ராத்திரியிலே பாருங்க வீட்டுல ஒரு மாற்றம். அந்த ஒரு தகப்பன் சொன்ன அந்த மொத்த குடும்பமும் கேக்குது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க வீடு எப்படி? என் பேச்ச நானே கேட்கறது இல்ல, மனைவி எங்க கேட்க போது, பிள்ளைங்க அப்படி உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம வீட்டை. அந்த ஒரு ராத்திரியில பாருங்க அவன் வீடு, அவன் போய் சொல்றான், நான் சாக வேண்டியது. இந்த தேவதாசர்கள் ஆராதிக்கிற பவுல், சீலா போன்ற ஆட்கள் ஆண்டவருடைய மகத்துவத்தை சொன்னாங்க, அதை உள்வாங்கணும், இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுவோம். என்ன ஆச்சு? அன்னைக்கு சாவு வீடாக வேண்டிய அந்த வீடு சந்தோஷ வீடா மாறிச்சு. நான் சொல்லட்டுமா, இனி வருகிற அடுத்த நாட்களிலே உங்கள் வீடு எப்படி ஆக போகுது என்பதை இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, உங்க வீடு எப்படி இருக்கணும், உங்க லைஃப் எப்படி இருக்கணும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும். தானாய் வராது, நீங்க தான் அதற்கான ஒரு பிரயாசத்தை மேற்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு ஸ்டோரி சொன்னேன் பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு இங்க போயிட்டேன். ஆரம்பத்தில் என்ன ஸ்டோரி ஆரம்பிச்சேன்? மறந்துட்டீங்க நீங்க, அப்ப விட்டுருவோம், ஸ்கிப் ஆகி போயிடலாம். மறக்கலையா? என்ன சொல்லுங்க? ராஜா இருந்தார். அந்த ராஜாவின் காதுக்கு ஒரு செய்தி வருகிறது, இந்த ஊர்ல 3 வள்ளல்கள் இருக்கிறார்களாம், வாரி வழங்கும் வள்ளல்கள். ராஜாவின் காதில் கேட்கிறது, யாருப்பா அந்த 3 வள்ளல்கள்? தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்களை அழைப்பித்து கேட்கிறான், யார் அந்த 3 வள்ளல்கள்? நம்ம ஊர்ல இருக்கிறாங்களாமே, வாரி வழங்குறாங்களாமே. மந்திரிமார்கள் சொல்றாங்க, நாங்களும் கேள்விப்பட்டோம் அரசரே, ஆனா அவங்க பேர் தெரியல, ஊர் தெரியல, எங்க இருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் தான் நம்ம போய் விசாரணை நடத்தணும். அரசன் யோசித்தான், இவங்களை கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்மளே களத்துல இறங்குவோம் அப்படின்னு. இந்த அரசன் மாறு வேஷத்தில், அதாவது பிச்சைக்கார வேஷத்துல அந்த ஊருக்குள்ள போறான். ஒவ்வொருத்தரை கேட்டு கேட்டு, இங்க வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களா இருக்கிறாங்களாமே, நான் ரொம்ப பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்படுறேன், அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு காட்டுங்கன்னு சொன்னோன்னே மக்கள் சில பேரை சொல்லி 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 கரெக்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு அந்த ஒரு வள்ளலை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஒரு வள்ளல் கிட்ட போயிட்டு பிச்சைக்கார வேஷத்துல ராஜா போயிட்டு கேட்கிறாரு, நீங்க வாரி வழங்குற வள்ளலாச்சு, உங்களை பத்தி இந்த ஊரே சொல்லுது. ராஜாவுக்கு என்னன்னா, உண்மையாவே உங்க வள்ளலா இல்ல ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்களா ஊரை? உண்மையாவே அப்படிப்பட்ட ஆட்கள், நல்ல ஆட்கள் இருக்கிறாங்களா என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த ராஜா வருகிறான். இப்ப ராஜா அந்த வள்ளலை பார்த்து கேட்கிறான், நீங்கள் வாரி வழங்கக்கூடியவராச்சே, நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, கொஞ்சம் உதவி செய்யுங்க. அந்த வள்ளல் சொன்னானா, என்னையா, நான் பல நாட்களா பல மாசமா இங்க இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, உனக்கு தெரியாதா? நீ வந்து வாங்கலையா? நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தன்னுடைய சொத்தில் பாதியை பிச்சைக்காரனுக்கு வள்ளல் கொடுத்துட்டாரா. பிச்சைக்கார வேஷத்துல இருந்த ராஜா பிரம்மி படைஞ்சிட்டு பாதியை கொடுத்துட்டான இந்த மனுஷன் சொத்துல. உண்மையாவே பெரிய வள்ளல் தான் இந்த மனுஷன் நினைச்சுக்கிட்டு, சரி அடுத்த வள்ளல் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு தேடி தேடி விசாரிச்சு அடுத்த வள்ளல் கிட்ட போறான். அடுத்த வள்ளல் கிட்ட எதையே சொல்லும் பொழுது அந்த அடுத்த வள்ளல் சொல்றாரு, ஆச்சரியப்பட்டு, நீ இன்னும் உதவி பெறலையா, நன்மையை பெறலையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்து ஃபுல்லா கொடுத்துடுறான். இந்த ராஜா ரொம்ப ஆச்சரியப்படுறான், நாடா அது ஒரு வள்ளல் பாதி கொடுத்தான் சொத்துல, இன்னொரு வள்ளல் முழு சொத்தையும் கொடுத்துட்டானே. ரொம்ப பிரமி படைஞ்சிட்டான். நம்ம ஊர்ல அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும்ல? சும்மாவே யார் தலையில மிளகா அரைக்கலாம் பார்த்துட்டு இருக்கோம், விட்டா போதும் மொத்தமா எடுத்துருவோம். 3வது வள்ளல் எப்படி இருப்பாருன்னு போய் பார்க்கிறான். 3வது வள்ளல் கிட்டையும் தன்னுடைய இயலாமையை சொல்லும் பொழுது அந்த 3வது வள்ளல் என்ன பண்ணாராம், தன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். போயிட்டு அரை மணி நேரம் பொறுத்து ஒரு மனுஷன் ஒரு பொற்காசுகள் நிறைந்த ஒரு பேக்கோட வந்தானாம். வந்துட்டு அந்த ராஜா, பிச்சைக்கார வேஷத்துல இருக்கிற ராஜாவை பார்த்து சொன்னானா, நீங்க தான்
இவருடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டோன்னு, ஆமா உங்களுக்கு சொத்தை கொடுத்தாரே, அவரு தன்னையே அடிமையாக பணயம் வைத்து தன்னையே சேல்ஸ் பண்ணிட்டு அதன் மூலம் அந்த பொற்காசுகளையும் உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார். தன்னையே உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க அப்படின்னு அந்த பொற்காசு கொடுத்தாங்க. இந்த ராஜாவால பிரமிப்பு தாங்க முடியலையா. ஒருத்தன் தான் கிட்ட இருந்ததை கொடுத்தான், ஒருத்தன் தான் கிட்ட இருந்த முழுசையும் கொடுத்தான், இன்னொருத்தன் தன்னையே கொடுத்துட்டானே. இது பாருங்க பைபிள்ல இருக்கு, பாருங்க இந்த வாக்கியங்கள் பைபிள்ல இருக்கு. பைபிள்ல பாருங்க, சகேயு என்ன பண்ணா, தான் கிட்ட இருந்ததை கொடுத்தான். அந்த 2 காசுகள் போட்டதான அந்த ஏழை விதவை தனக்கு உண்டானதெல்லாம் கொடுத்தா. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரோ தன்னையே முழுசா நமக்காக கொடுத்தார். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், யார்கிட்ட எதை எப்படி கொடுக்கணும்னு. உங்களை சார்ந்தவர்களிடத்தில் உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. உங்க சொந்த குடும்பத்துக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கூட கொடுங்க, உங்க ஓன் ஃபேமிலிக்கு. ஆனா கர்த்தருக்கு உங்களையே கொடுங்க. ஏன்னா அவர் தன்னையே உங்களுக்கு கொடுத்தவர். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, உங்கள் மன மகிழ்ச்சி நிறைவா இருக்கணும்னா, உங்க இதயத்துல சந்தோஷம் பூரிக்கணும்னா, உங்க வீடு எப்பொழுதுமே சந்தோஷத்தின் வீடா இருக்கணும்னா, உங்க வீட்டுல தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். அதான் அந்த வசனம், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். உங்கள் மன மகிழ்ச்சியின் உத்தரவாதம் எதுல இருக்கு? என்கிட்ட 1000 பட்டுப்புடவை இருந்தாலும் அந்த நேரத்துக்கு மகிழ்ச்சி தான், அதுக்கப்புறம் சலிச்சிரும். 1000 கார் இருந்தா கூட சலிச்சிரும். எல்லாமே ஒரு காலகட்டத்துல சலிச்சிருங்க. ஒரு காலத்துல பாருங்க, எதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரியமா இருந்த உணவெல்லாம் இன்னைக்கு பாருங்க சாப்பிட மாட்டாங்க யாரும். ஒரு காலத்துல என்னுடைய உறவினர்களை நான் நினைச்சு பாக்குறேன், எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படி சாப்பிடுவாங்க பாருங்க. இப்போ அப்பா வானவே வானப்பா, வானவே வானப்பா. ஒரு காலத்தில் பிரியமாய் இருந்தது உணவும் உடையும் ஆடம்பரமும் அலங்காரமும், இன்றைக்கு அது சலிப்பா இருக்கிறது. ஆனா எது தெரியுமா உங்களுக்கு பெரிய நிறைவை தரும்? மனசுல இருக்கிற மகிழ்ச்சிங்க. அது எப்ப தெரியுமா சாத்தியம்? நீங்க மட்டும் இல்ல, உங்கள் முழு குடும்பமும் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும்.